Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஒன்றும் புரியாது. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம நேற்று என்ன வீடியோ போட்டோம், அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டோம், நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறோன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி இந்த 200 EMA லைன் கிட்ட, அதாவது இந்த 23,920 அப்படின்ற லெவலில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. சரி, இதை யாராச்சும் ஒருத்தர் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு தோணுது இல்லையா? நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இது மாதிரி நடக்கும் அப்படின்றத யாராச்சும் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நேற்றோடைய வீடியோ போய் பாருங்கள். நேற்று என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் க்ளீனாக அதில் நல்லா பாருங்கள், புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த 200 EMA எப்படி இங்கே சப்போர்ட் எடுக்கும், இந்த லைன் போட்டிருக்கும் பாருங்கள், 23,920 லைன் போட்டிருக்கும் பாருங்கள், எங்கே ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கும் அப்படின்றதையும் பாருங்கள். ஏன்னா எங்கே சப்போர்ட்டாக இருக்குதோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸை டக்குன்னு போய் என்ட்ரி எடுக்காதீங்க, ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஃபால் ஆக சொல்ல என்ட்ரி எடுங்க. இங்கே உங்களுடைய எக்ஸிட் பண்ணுங்கள் அப்படின்னு க்ளீனாக அதில் வாய்ஸோடு உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு டைம் இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். 19ஆம் தேதி வீடியோ, ப்ரெடிக்ஷன் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா அந்த அறவேக்காடுங்களில் இருப்பாங்களே ஒரு சிலர், அந்த என்ன சொல்கிறது, அறவேக்காடுன்னு சொல்ல இன்னும் வேறு என்ன சொல்ல, அவங்களாம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படி இப்படி பிளாப்லான்னு. சரி, நாலேஜ் கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டோம். நான் உங்களுக்கு ஆல்வேஸ் வெல்கம். என்னுடைய எல்லா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, புதுசாக கற்றுக்கணுன்றவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது ரெடியாக இருக்கேன். எல்லோரும் என்ன இந்த 25,000 ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். இது லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுறது தவிர 2 நாளில் 3 நாளில் சொல்லிக் கொடுத்து நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, நீங்கள் அப்படி ஆகிடுவீங்கன்னு சொல்லத்துக்கான சான்ஸே இல்லை. நீங்கள் அதுதான் கொஞ்ச நாள் புதுசாக பார்க்குறீங்க, கொஞ்ச நாள் ரெகுலர் சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் அவசரம் கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3,000 ஜாயின் பண்ணுங்கள். சார் டெலிகிராம் பேன் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு பொறுமையாக இருங்களேன். 22ஆம் தேதி வரலும் பொறுமையாக இருக்கிறது என்ன ஆகிட போகுது நம்மளுக்கு? இப்போ சாட்டர்டே சண்டே நடுவில் 2 நாள் வந்துச்சு. எனக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் லீவு இருக்குண்ணே, என்னுடைய பர்சனல் லீவு. ஸோ பொறுமையாக இருந்து 25ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்துக்கலாமே, என்ன அவசரம்? 2-3 நாள் ஒரு வாரம் ட்ரேட் பண்ணலாம், நம்ம இன்னும் குறைஞ்சிட மாட்டோம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ப்ரைஸ்-ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஆனால் முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய டைம் தான் உங்களை மேலே கொண்டு போகும். ரைட்டுங்களா? சரி, இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் இதில் நிஃப்டி 50ல் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50ல் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எங்கே சப்போர்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் இப்போது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து என்ன ஆகும், லைட்டாக கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு இங்கே அகைன் இந்த லெவல் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 24,000 அப்படின்ற லெவல் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது நம்ம இந்த இதில் கீழே வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல, வந்தால் இது வரலும் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் இந்த இதில். புரியுதுங்களா? சரி, அப்போது 200 EMA நல்லா சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இந்த இதில் இங்கே 200 EMA லைன் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. அப்போ ப்ரைஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ப்ரைஸ் ஹையர் ஃபார்மேஷன் வச்சுன்னா மார்க்கெட் திரும்ப ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது என்னுடைய வியூ என்னென்னா, நிஃப்டி 50ல் ப்ரைஸு இந்த மாதிரி வியூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சினாரியோ நம்பர் 1. ஓகே, சரி. மார்க்கெட் குளோபல் நியூஸில் நெகட்டிவாக இருக்குது சார், மார்க்கெட் இப்போ நெகட்டிவில் போன்றாங்க, திரும்ப ++ன்றாங்க. இது என்ன சார் பிளான் பண்ணலாம்? அதாவது பெரிய கேப் டவுன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 24,160 200 இதில் ஓப்பன் ஆக சொல்ல என்ன பண்ணீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகி நிற்குதான்னு பார்த்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? இது சினாரியோ நம்பர் 2. இல்லை சார், மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஸோ அகைன் இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
அப்போ என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கு அகைன் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், இந்த லைன்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வராது உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்த வீடியோ இப்போ டெலிகிராம் பேன் ஆயிடுச்சு. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்படி வந்து சேரும், தேடிகிட்டே இருக்கணும் நீங்கள். அதுக்கப்புறமா திரும்ப யாராவது இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இந்த டிப்ஸ் கால் தரேன், அது கால் தரேன், அது பின்னாடி ஓடிட்டு உங்களுடைய நாட்களை விரயம் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எஜுகேஷன் தேவைப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு எஜுகேஷன் தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம்? நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பிளான் பண்ணலாம்? இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் கவனிங்க. மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ரைட், கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சமாக லோவில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் வந்துச்சு. இன்னும் 200 லைனு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ரைட்டுங்களா? அப்போது மேபி மார்க்கெட்டு இந்த லெவலில் வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துச்சின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அகைனு இந்த 200 EMA லைன் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 57,350 அந்த லெவல் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ரைட், இது சினாரியோ நம்பர் 1. சப்போஸ் மார்க்கெட்டு இந்த ஆங்கிளில் பிரேக் டவுன் கொடுக்கலப்பா, இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த லெவலில் வந்து கட் ஆகலை, மார்க்கெட் வேறு மாதிரி போயிடுச்சு. எப்படின்னா, இது சப்போஸ் இப்படி மேலே மூவ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி திரும்ப இப்போ வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் என்னென்னா 58,000 வந்து ஃபஸ்ட் லெவல், 58,100 வந்து செகண்ட் லெவல். இந்த மாதிரி ஒரு அப் மூவுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட்டு இந்த லெவல் பிரேக் டவுன் கொடுக்கல அப்படின்னா, இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ சினாரியோ நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் நம்ம ஒரே டைரெக்ஷன் போது நம்ம கீழே வரோம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மார்க்கெட் கட் ஆகிடுச்சுன்னா பிளான் இந்த இதில் பண்ணுங்கள். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பிளான் இங்கே பண்ணுங்கள். பிளான் எங்கே பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் எந்த மாதிரி பிளான் எடுக்கலாம், சென்செக்ஸில் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குதா, பிரேக் டவுன் நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது சென்செக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே எக்ஸாக்ட்லி நேற்று எங்கே உங்களுக்கு சொல்லணும் அதே லெவல் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த 76,500 லெவலில் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. அப்போது நமக்கு இது வந்து என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அமையும். ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் எடுக்கலாம். பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அகைன் கண்டினியூ உங்களுக்கு 77,200, 77,300 இந்த மாதிரி ஒரு அப்மூக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சென்செக்ஸில். அப்போ டவுன் சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, டவுன் சைடு உங்களுக்கு இந்த 200 லைன் கட் ஆச்சுன்னா மட்டும் தான் டவுன் சைடுக்கான பிளான். அதுவரை டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் கட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வச்சா மட்டும் தான் இந்த இடத்துல பிளான். இல்லைன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டேக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த ப்ரெடிக்ஷன். மண்டே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது நம்ம மண்டே மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிற சினாரியோவில் கிஃப்ட் நிஃப்டி என்னென்ன ஒர்க் ஆச்சு, இங்கே கேப் டவுனும் இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகுது இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ 3 சினாரியோலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி ட்ரேட் எடுக்கணும் நம்ம அப்படின்றத தெளிவாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இது 3 நாள் வந்து நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். திரும்ப தேர்ஸ்டேலேருந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம நார்மலாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூவாக இருக்கலாம். ஆனால் அந்த 3 நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுனால அந்த 3 நாள் வந்து நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.